மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது திடீரென்று எடப்பாடி கைது, வீட்டின் மின் போலீஸ் குவிப்பு அப்படின்ற ஒரு தகவல் வைரலாக பரவிட்டுருக்கு. அதாவது எடப்பாடி ஏன் கைது, அவர் வீட்டு முன்னாடி ஏன் போலீஸ் குவிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது அதிமுகவில் இருந்து முக்கிய புள்ளியான செங்கோட்டையன் அவர்களை நீக்கம் அளித்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவுடைய B2, அதாவது அவருடைய 2வது அணி அப்படின்றதும் குறிப்பிட்டு இருப்பார் நமது எடப்பாடி அவர்கள். இப்பொழுது என் கூடவே இருந்து இனிக்கே ஆப்பு வைத்தால் போல் தான் ஒரு கதை நடந்திருக்கிறது. அதாவது கொடநாடு வழக்கு உங்கள் அனைவருக்குமே தெரியும், அது எடப்பாடியை எடுத்து இருக்கிறது. அது இப்போது கூட வழக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு புதிய மாற்றம் நிலவி இருக்கிறது. என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூடயே இருந்தார் சொன்னல, அவர் கூட இருந்ததுக்கு அவரே வைத்து கொண்ட பழி தான் இது. அவரை இத்தனை வருட காலமாக கூட வைத்துக்கொண்டு இப்பொழுது நீக்கம் அளித்து விட்டதால் இவர்களை பற்றி அனைத்துமே அவருக்கு தெரியும். அதாவது எடப்பாடியை பற்றி அனைத்து விதமான செயல்களையும் அவர் என்ன செய்திருந்தார், என்ன செய்து போகிறார், என்ன செய்து இருப்பார் என்று அனைத்து விதமான தகவல்கள் மற்றும் அனைத்துமே செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர் பார்த்திங்கன்னா வாக்குமூலமாக கூறிவிட்டால் உடனடியாக கைது செய்யப்படுகிறார் நமது எடப்பாடி அவர்கள். இது பார்த்திங்கன்னா இதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறார் நமது திமுக கட்சியின் பொதுச் செயலாளரான இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள். ஏனென்றால் அப்பொழுது ஒரு தலை காலியாகிவிடும். அதாவது இவர்களுக்கு எதிராக அதிமுக என ஒரு கட்சி இல்லாத போல் ஆகிவிடும். அதாவது எடப்பாடி அந்த கட்சியில் OPSம் இல்லை, சசிகலாவும் இல்லை, டிடிவி தினகரனும் இல்லை, எடப்பாடியும் இல்லை என்றால் அதிமுக கட்சியே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த கட்சிகளே ஒரு முக்கிய தலைகளை ஒட்டி தான் போய்கின்றிருக்கிறது. ஜெயக்குமார் அப்படின்னு செங்கோட்டையன், OPS, EPS, சசிகலா, டிடிவி தினகரன் பல பேர் இருந்தார்கள். இவர்கள் இருக்கவே தானே பார்த்திங்கன்னா அதிமுக கட்சி இன்னும் கூட அம்மா இல்லாதப்போ கூட பலமாக இருந்து ஆட்சியை வென்றார்கள். இப்பொழுது இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீக்கமாகிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, திமுகவுக்கு தாவறாங்க அப்படின்னு பல விதமான பேர் பார்த்திங்கன்னா மாறிவிட்டார்கள். இருந்தாலும் கூட அவருக்கு உறுதுணையாக இருந்த செங்கோட்டையனும் அவருடைய அணி என்று அவரும் நீக்கம் பண்ணிவிட்டு இப்போது எடப்பாடியை பற்றி அனைத்தும் தெரியும். இவர் ஏதாவது சொல்லிவிட்டார், கண்டிப்பாக நமது எடப்பாடி அவர்கள் திடீரென்று அதாவது இப்பொழுதே கைது செய்யப்படுவார் அப்படின்ற தகவலை தான் பார்க்கலாம். அதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆள வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.